கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 3வது அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கின்றோம். எரேமியா chapter 3 verses 22. Return, you backsliding children, and I will heal your backslidings. Indeed, we do come to you, for you are the Lord our God என்று நாம் வாசிக்க முடிகிறது. சீர்கெட்ட பிள்ளைகளாக, அதாவது நல் வாழ்க்கையிலிருந்து சிதைந்து போனவர்கள், தங்களை தாங்களே அழித்து கொண்டவர்கள், அழுகிப்போன நிலையிலே இருக்கக்கூடிய சீர்கெட்டு போன இஸ்ரவேல் என் பிள்ளைகளே, என்னிடத்தில் திரும்புகள் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது, அவர்களுடைய சீர்கேடுகளெல்லாம், அழுகிப்போன நிலைகளெல்லாம், சிதைந்து போன நிலைகளெல்லாம் நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறவர். பாவங்களால் வருகின்ற நோய்கள், பாவங்கள் ஆத்துமாவின் நோய்களாக இருக்கிறது. அது நிமித்தமாக வருகின்ற காயங்களையும் அவர் ஆற்றுகிறவர், அவர் மாற்றுகிறவர், மன்னிக்கிறவர், குணமாக்குகிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய மன்னிக்கும் இரக்கத்தாலும், அமைதி நிறைந்த சமாதானத்தினாலும், புதுப்பிக்கும் கிருபையினாலும் இவைகளை கர்த்தர் செய்கிறார். ஆகவே என்னிடத்தில் வாருங்கள், திரும்புங்கள் என்கின்ற ஒரு அறைகூவலை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனிடத்தில் திரும்பினால் அவர் நம்மை குணமாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.